சீனா. சீனா என்ற நாட்டின் பெயரை கேட்டாலே இப்போ பல நாடுகளுக்கு வந்து அது மேலே ஒரு கோபமும் ஒரு எதிர்ப்புணர்வும் இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து சீனா பண்ணுற தவறுகள். அதோட ஆர்ஜின் வந்து கொரோனா வைரஸ் வந்து சீனாவில் ஆர்ஜின் ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது சீனா அதோட பற்றி விவரங்களும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வடகொரிய அதிபர் ஜிங் ஜான் உன்னின் நிலைமை என்ன, அவர் ஏன் சோசியலாக பப்ளிக் முன்னாடி வரலை, அவருக்கு என்ன ஆச்சு, அதை பற்றி தான் இந்திய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு இன்றைய தலைப்பு. நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனா என்றாலே பல நாடுகளுக்கு உண்டான எதிர்ப்பு. அதோட முக்கியமான காரணம் கொரோனா வைரஸ் தாக்குதல். அப்போ சீனா இப்போ வந்து அந்த கொரோனா வைரஸ் தாக்குதலை யூஸ் பண்ணி இப்போ உலகமே லாக்டவுனில் இருக்கும்போது சீனா வந்து அவங்க போர்க்கப்பலை வந்து இப்போ கடலில் இறக்கியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பணமாக இருக்கட்டும், மக்கள் தொகையாக இருக்கட்டும், அவங்க அணு ஆயுதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மிகப்பெரிய நாடு அமெரிக்கா. அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக இப்போ சீனா பிளான் பண்ணியிருக்காங்க. சீனாவோடது மாஸ்டர் பிளான் கூட சொல்லலாம். இப்போ சீனாலேருந்து கொரோனா வைரஸ் பரவுச்சு, இப்போ எல்லாருமே லாக்டவுனில் இருக்காங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி சீனா வந்து அவங்க போர்க்கப்பலை வந்து இப்போ கடலில் இறக்கியிருக்காங்க. இதனால் சீனா வந்து அடுத்த வேர்ல்டு வார் 3 உருவாக்க போகுதா இல்லையா, அது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் சீனாவுக்கு வந்து மிகப்பெரிய ஆசை அமெரிக்கா இப்போ எந்த பவரில் இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கு ஒரு சுப்ரீம் நாடு ஆகணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்காங்க. அடுத்து இப்போது சோசியல் மீடியாவில் வந்து இந்த கொரோனாவை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. அப்புறம் அடுத்து செகண்ட் விஷயம், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் நிலை என்ன, அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி பல விஷயங்கள் போய்கொண்டு இருக்குது. இதற்கு அவருக்கு என்னதான் ஆச்சு? அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இப்போது ஒரு 6 days 7 days முன்னாடி வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அதுவும் சீனா விட்டு கொஞ்சம் அவுட்டில் இருக்க ஹாஸ்பிட்டலில். அது வந்து அவங்க ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க, ஆனால் கரெக்டாக வரும் தெரியவில்லை. அடுத்து வடகொரிய அதிபரின் கிராண்ட் ஃபாதர், அவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பர்த்டே வந்துச்சு. அவங்க பர்த்டே வந்து வடகொரியாவில் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இராணுவ தளங்களில் வந்து இராணுவ வீரர்களாக வந்து துப்பாக்கி சுடுதல் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் ராக்கெட் ஏவுதல் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கும், இது மிகப்பெரிய நிகழ்ச்சியாக வடகொரியாவில் நடக்கும், ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொள்ளவில்லை. இதனாலேயே பல நாடுகள் அவருக்கு என்ன ஆயிற்று என்பதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். உடல்நிலை பற்றியும் அமெரிக்கா உளவுத்துறை வந்து ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஊடகங்களில் வர்றது உண்மையா, அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி அமெரிக்கா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள், அனைத்து நாடுகளும் வடகொரியா மீது ஒரு கவனத்தை செலுத்துகிறது. அப்படி அவர் ஒரு வேளை இறந்திருந்தால் அடுத்த வடகொரிய அதிபர் யார் ஆவாள் அப்படிங்கிற கருத்துக்கு வடகொரியாவில் வந்து மன்னர் வழி ஆட்சி முறைன்னு சொல்லலாம். அந்த முறையில் அடுத்து வந்து இப்போ இருக்க வடகொரிய அதிபரோட தங்கை வந்து ஆட்சிக்கு வரலாம். இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வடகொரிய அதிபர் அவங்க தங்கைக்கு மிகப்பெரிய பதவிகளை கொடுத்துள்ளார். இவர் இறந்துட்டால் அவங்க ஆட்சிக்கு வரலாம். அந்த மாதிரி வடகொரிய அதிபரின் தங்கை ஆட்சிக்கு வந்தால் சீனாவுக்கு பிரச்சனையா இல்லையா? சீனாவும் வடகொரியாவும் ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்போது அமெரிக்கா வந்து சீனா வந்து எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீனாவும் பல நாடுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் வடகொரிய அதிபருக்கு ஏதாவது ஆகி அவங்க தங்கை ஆட்சிக்கு வந்தால் அவங்க வந்து சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு சீனாவுக்கு தெரியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைய வீடியோ இத்துடன் முடிந்தது. இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளை சந்திப்போம்.